السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்களின் மீதும், குறிப்பாக அல்லாஹுடைய அருள் பொருந்திய ரமதான் மாதத்தின் முதல் இரவாக இந்த ரமதான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அல்லாஹுவை பற்றியும் அவனது தூதரை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் மிகுந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமதான் மாதம் என்பது நாம் அனைவரும் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டிய, நம்முடைய தீமைகளை விட்டு நாம் விலக வேண்டிய ஒரு மாதமாக, ஒரு பயிற்சி கூடமாக அல்லாஹ் அமைத்திருக்கு. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ரமதானை நாம் பல முஸ்லிம்கள் எப்படி பசியோடு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பல முஸ்லிம்கள் இந்த ரமதானில் நோன்பின் மூலமாக வெறும் பசித்திருந்து தாகத்தோடு மட்டும்தான் இருக்காங்க, வேற எந்த கூலியும் அடையலை. நம்மளாம் எதுக்குங்க நோன்பு வைக்க போறோம்? எதற்காக நோன்பு வைக்கணும்? ஒரு நோன்பையும் விட்டுறக்கூடாது, எந்த சூழலிலும் நோன்பை விட்டுறக்கூடாது, அதிகமான அமலை செய்யணும். எதற்காக இருக்கும்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பிற்கான கூலியை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால கொடுக்கிறேன்னு சொல்றானே. அந்த ரையான் என்ற அந்த சொர்க்கத்துடைய வாசல் வழியாக நாம் அழைக்கப்படுவோமே, அதுக்காக தான் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் கிட்ட கூலியை வாங்கணும், அதுக்காக தானே? இல்லை வீட்டில் எல்லாம் வைக்கிறாங்க, நம்ம மட்டும் வைக்கலான்னு கேள்வி, அதுக்காக வைக்கிறோமா? கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகமான முஸ்லிம்கள் வெறும் பசியாக இருப்பதை தவிர, தாகத்தோடு இருப்பதை தவிர அந்த கூலி அடையிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, எவன் நோன்பை வைத்து பசியாக இருக்கார், தாகத்தோடு இருக்கார், தவறான பேச்சுக்களை பேசுறோம்ல, புறம் பேசுறாங்க, நோன்பு வைத்துட்டு அவதூறு பேசுறாங்க, புறம் பேசுறாங்க, வீணான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் தவறான பேச்சை விடலையோ, யார் தவறான காரியங்களை பாவங்களை விட்டு தன்னை விலக்கிக் கொள்ளலையோ, அவன் பசித்திருந்து, ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அவன் நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு பயன் இல்லைன்னு சொல்லல, அவன் பசியோடு இருந்து அவன் தாகத்தோடு இருந்து அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவர் பசித்திருந்தாலும் தாகத்தோடு இருந்தாலும் அவர் நோன்பு வைத்தவராக ஆக மாட்டார். முழுமையாக நோன்பை நம்ம என்ன, நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? நோன்புனா என்ன பாய் அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, என்ன சொல்லுவோம்? நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது, நாள் முழுக்க தண்ணீரை குடிக்கக்கூடாது. இது மட்டும் நோன்பு கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லாமே நோன்பு தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, பொய்யான பேச்சுக்களை விடணும், தவறான பேச்சுக்களை விடணும், தவறான காரியங்களை விடணும், பாவங்களை விட்டு நம்மை விலக்கி கொள்ளலன்னு சொன்னா நோன்பு முழுமை பெறாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப தொழுகையை தொழுது முடிச்சோம், இரவு தொழுகையை தொழுது முடிச்சோம். இப்போ ரெண்டு ரக்காத் தொழுகிறோம். அப்படி தொழுகக்கூடிய அந்த தொழுகையில் தக்பீரை கட்டியாச்சு, ருக்கு செஞ்சாச்சு, சஜ்தா செஞ்சாச்சு, முதல் ரக்காத் முடிஞ்சிடுச்சு, எழுந்தாச்சு, திரும்ப தக்பீர். இமாம் அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போறாரு, நம்ம பின்னாடி இருந்து ஒரு சகோதரர் அப்படியே வெளியே போயிடுறாரு. என்னப்பா வெளியே வந்துட்டீங்க, நான் தொழுது முடிச்சிட்டேன்னு சொன்னா நம்புவீங்களா? முதல் ரக்காது தக்பீர், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டார், ருக்கு செஞ்சுட்டார், துவா ஓதுனாரு, சஜ்தா செஞ்சுட்டார், துவா ஓதுனாரு, எழுந்தாரு, தக்பீரை கட்டினாரு, திரும்ப இமாம் ஓதுறாரு, அந்த தஜ்வீதை கேட்கிறாரு. ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாருன்னு சொன்னா ரெண்டு ரக்காத் தொழுதுறாரு பாபாய் சொல்லுவீங்களா? என்னப்பா தொழுதே முடிக்கலையப்பா, நீ தொழுகவே இல்லைன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப என்ன, தொழுகையில அது ஒரு பாகம், முதல் ரக்காத்து ஒரு பாகம்னா ரெண்டாவது ரக்காத்து இன்னொரு பாகம். ஒரு பாகத்தை மட்டும் நிறைவு பெற்றுட்டோம்னு சொன்னா தொழுகை நிறைவு பெறாது. ஆமா தானே? சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்புல பசியாக இருப்பது ஒரு பாகம், தாகத்தோடு இருப்பது ஒரு பாகம். அதே போல தீமைகளை விட்டு விலகி இருப்பது ஒரு பாகம், அது ஒரு பாட்டு. எப்படி முதல் ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்து சொல்றோம்ல, 4 ரக்காத்து இருக்கு நோன்புல. என்ன, பசியாக இருக்கு, அந்த பசியாக இருப்பது, அந்த தாகத்தை விடுவது, இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பது. அதற்கு பிறகு தீய பேச்சுகளை பேசாம இருக்கணும், தீய காரியங்களை பேசாம இருக்கணும். அப்பதான் நாம வைக்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோன்புன்னு கூட பதிவு செய்யல. அந்த ஹதீஸை எடுத்து படிங்க. நோன்பு வைத்தவராக ஆக மாட்டான்னு சொல்லல, அவர் பசியாகவும் தாகத்தோடு தான் இருக்கார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாம அந்த துர்பாக்கியசாலியாக நம்ம ஆகிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய எல்லா தியாகங்களும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தது. அப்ப அதே போல இந்த நோன்பின் பொழுது நம்ம ஒரு இஃப்தாருக்காக, ஒரு மனிதர் அந்த நோன்பு திறப்பதற்காக நாம அவருக்கு உதவி செஞ்சோன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிளையின் சார்பாக இஃப்தார் ஏற்பாடு நடக்குது. இந்த நோன்பு கஞ்சிக்கு இஃப்தார் ஏற்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் செலவாக இருக்கு. இப்போ நாம முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளால முடிந்த ஒரு பொருளாதாரத்தை நாம கொடுத்து உதவணும்னு சொன்னா, நாம பள்ளிக்காக உதவல, நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, நபி தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே போய் மூட்டை தூக்கிட்டு மூட்டை அந்த கடுமையான வேலைகள், கூலி வேலையை பார்த்து அதுல வர காசு, ஏன்னா காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, ஒரே ஒரு பேரித்தம்பழம். ரசூலுல்லாஹ்வுடைய இஃப்தார் எப்படி தான் இருக்கும், நம்முடைய இஃப்தார் பள்ளிக்கு வரும், வெறும் கஞ்சி பேரிச்சம்பழம் எடுத்து வச்சாங்கன்னா என்னப்பா இஃப்தார். முதல் நோம்புக்கே இதாயிடுச்சு, மனசை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், இனிமே இந்த பள்ளிக்கு போக மாட்டேன், இஃப்தாருக்கு போக மாட்டேன். வேற எந்த பள்ளியில் விதவிதமான அப்படி எல்லாமே இருக்கணும், சம்சா இருக்கணும், வடை இருக்கணும், அது இல்லாமல் ஜூஸ், சும்மா டேங்கு கரைச்சிலாம் வைக்காதீங்க பாய், போர் அடிக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய இஃப்தார் எப்படி இருக்கும்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட 10 ஆண்டு பணியாளராக இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கீழே வேலை பார்க்குறாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இஃப்தார்ல ஒரு சில நாள்ல பேரிச்ச பழம் இருக்கும், ஒரு சில நாட்கள்ல காய்ந்த பேரித்த பழங்கள் தான் இருக்கும், ஒரு சில நாள்ல அது கூட இருக்காது, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போய் ரசூலுல்லாஹ் தொழுவ நிற்பாங்க. ஆனா இந்த இஃப்தார் உணவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலத்துல இந்த உணவுக்கு ரொம்ப பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃப்தார் உணவுக்கு ஒரு நோன்பாளுடைய அந்த பசியை யார் தீர்க்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. நாம அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். சரி, இந்த நோன்பை சரியான முறையில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெறும் அந்த பசியோட தாகத்தோடு இருந்த அந்த நபர்களாக அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்முடைய நோன்பை சரியான முறையில் பாவங்களை விட்டு விலகி அதிகமாக நன்மையில் விரையும், முடிந்த அளவுக்கு திருமறை குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். சரி, இப்போ அந்த ரெண்டு விஷயம் சொன்னல, தவறான பேச்சு, தவறான காரியம். இப்போ தவறான பேச்சுக்கு நாம் விட்டு ஒழிக்கக்கூடியவர்களாக இருக்கோமா?
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் சஹாபாக்களுடைய அந்த நபி தோழர்களுடைய நிலையும் நமது நிலையும், அவர்களிடத்தில் அவங்களுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வில் நமக்கு என்ன படிப்பினை, ஒவ்வொரு நிகழ்வுகளாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பேசி அதிலிருந்து வெறுமனே கதை வரலாறுகள் என்பது வெறுமனே கதை கேட்டுட்டு போகிறது கிடையாது. கதை கேட்பதற்காக ஒரு சுவாரஸ்யத்திற்காக கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை 3 பாகமாக பிரித்தா 2 பாகம் வரலாறு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த வரலாறுகள் மூலம் மூமின்கள் படிப்பினை பெறுவாங்க. இப்போ நாமளும் படிப்பினை பெறணும். சும்மா கதை கேட்டுட்டு இப்படிலாம் மனுஷன் வாழ்ந்தாரா அப்படி பேசிட்டு போறதுக்காக கிடையாது. நாம நம்மை அந்த இடத்துல வச்சு சிந்திக்கணும். திரும்பவும் சொல்றேன், நம்மை அந்த இடத்தில் நாம வைத்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் இந்த நிகழ்த்தப்படக்கூடிய உரைகள், ஒரு மார்க்க நிகழ்வு நடந்துச்சுன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவோம். அந்த மலக்குமார்கள் நம்ம இப்ப அமர்ந்து நம்மை ஒரு மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்காங்க. அவர்கள் நம்ம இங்கே பேசப்படக்கூடியது நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நமக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. எத்தனை பேர் அமர்ந்திருக்குமோ அனைவருக்காகும். அல்லாஹ் கிட்ட திரும்ப போவாங்க. அல்லாஹ் கேட்பான், எங்கே போயிட்டு வரீங்க? அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு இடத்துல அம்ஜிக்கிற கிளையில் மக்கள் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் உன்னுடைய மார்க்கத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, உன்னுடைய தூதரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வரும். அப்படியா? அவங்க என்ன பார்த்துருக்காங்களா? இல்லையா, அல்லாஹ் பார்க்கல. அவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த ஹதீஸ் நல்லா ஆளை பதிய வைக்கணும். அப்போதான் இன்னைக்கு இருக்க கூட்டம் எப்போவுமே இந்த மார்க்க கல்விக்காக இந்த ஏக்கம் எப்போவுமே முஸ்லீம்களிடத்தில் இருக்கும். இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆளை பதிய வச்சுக்கோங்க. சும்மா பேசின பயானே பேசிட்டாரு, எனக்கு தெரியாத திருமறை குர்ஆன் வசனமா, எனக்கு தெரியாத ஹதீஸா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஹதீஸை நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குறான், அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்குறாங்க. சொர்க்கத்தையாவது பார்த்துருக்காங்களா? இல்லையா, அல்லாஹ் பார்க்கல. அந்த மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சியாக ஆக்குறான். நீங்க சாட்சி, அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. எதுல இருந்து என்கிட்ட பாதுகாவல் தேடுறாங்க? யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. நரகத்தையாவது பார்த்திருக்காங்களா? இல்லையா, அல்லாஹ் பார்க்கல. அவர்களை அல்லாஹ் நரகத்தில் சேர்க்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதற்காக அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு? இந்த மார்க்க அமர்வுகளில் அல்லாஹை பற்றி பேசப்படக்கூடிய இந்த சபைகளுக்கு எதற்காக அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? அதுல படிப்பினை பெற்று அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படி கேம் சேஞ்சரா மாறும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, எந்த போருக்கு போனாலும் குழுக்கள் போட்டு ஒரு அவங்களுடைய மனைவி ஒருத்தரை தேர்வு செய்து அவங்கள கூட்டு போவாங்க, அழைத்து கொண்டு போவாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மிக நீண்ட ஹதீஸ். வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் புகாரியை எடுத்து பாருங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேர்வு செய்யப்படுறாங்க. உஹதுடைய யுத்தத்துக்கு பிறகு ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திற்கு பேர் பனு முஸ்தலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தத்திற்கு அல்லாஹுடைய தூதர் போறாங்க. நல்ல முடிவு, யுத்தம் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு, திரும்ப வராங்க. அப்படி வர வழியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கண் கவர்ச்சிக்காக பக்கத்து வீட்டில் இரவலாக ஒரு செயின் வாங்கிட்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை அவங்க ஏனைய மனைவிமார்கள், ஏனைய பெண்கள் மாதிரி கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குவான், யா நிசா உன் நபி, நபியின் மனைவிமார்களே, லஸ்தத்துன் நிசா, நீங்க மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. இப்போ அவர்கள் உம்மஹத்துல் மூமின், நம்மளுடைய தாய்மார்கள். எல்லா மூமின்களுக்கும் அவர் தாய். ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் திருமணம் செஞ்சாங்களோ அவங்க அனைவரும் எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்கள். சரியா? அப்போ அவர்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தில் ஒரு கூடார மாதிரி அதில் ஏற்படுத்தி அதுக்குள்ளே அவங்க அமர்ந்திருப்பாங்க. அப்படியே அழைத்து கொண்டு போவாங்க. இப்படி வர வழியில் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயற்கை தேவைக்காக இறங்கி போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய், மக்கள் பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் தூரமாக போய் இயற்கை தேவையை நிறைவு செஞ்சுட்டு திரும்ப வராங்க. வரும்பொழுது கழுத்தில் வச்சு பார்க்குறாங்க கையை.
எடுத்துட்டு வந்து அணிகளை காணும், அந்த செயினை காணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை தேடுறதுக்காக திரும்ப போயிடுறாங்க. தேடுறதுக்காக திரும்ப போயிட்டு அது தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாவையும் நபி தோழர்களையும் காணும். புரிஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ் நம்ம வந்து அந்த அந்த பல்லாக்கில் அமர்ந்துட்டோன்னு சொல்லி அதை பார்க்காம நபி தோழர்கள் அழைத்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ நாம் போய் தேடணும்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ரசூலுல்லா ஒரு பக்கம் தேடுவாங்க, நாம் ஒரு பக்கம் தேடுவோம். அதனால் எங்கே தொலைந்தாங்களோ அங்கேயே அமர்ந்துடுறாங்க. அமர்ந்துட்டு அவங்க சின்ன பிள்ளை அப்போ, சரியா, அப்போ அமர்ந்துட்டு அங்கேயே வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் ரசூலா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் தொலைவில் ஒரு நபித்தோழரை வந்து ரசூலா வந்து விட்டுட்டு வருவாங்க. ஏன்னா போர்க்களத்தில் ஏதோ ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தொலைச்சிருந்தோம் அப்படின்னா, இல்லை கீழே விட்டுட்டு தவறுதலாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக ஒரு நபித்தோழர் இருப்பார். அப்போ அப்படி அல்லாஹுடைய தூதர் ஒரு நபித்தோழரை வந்து விட்டுட்டு வராங்க. அப்படி வரக்கூடிய ஒரு நபி, ஒரு நாள் தொலைவு ஆயிடுச்சா, இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் வந்து பார்க்குறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, அவர் பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்துடுறாங்க. அவர் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து எழுந்து கீழே இறங்கி அந்த ஒட்டகத்துடைய அந்த முன்னங்காலை வந்து அழுத்தி அவருடைய காலால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மேலே ஏறி உட்கார சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே ஏறி உட்கார்றாங்க. மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுறாங்க. மதீனாவில் மக்காவில் என்ன பிரச்சனைனா, அந்த காஃபிர்களுடைய தொல்லை, மதீனாவில் இந்த யூதர்களுடைய தொல்லையும் முனாஃபிக்களுடைய தொல்லையும் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ முனாஃபிக்களுடைய தலைவன் ரயீசுல் முனாஃபிக்குடைய அந்த தலைவனாக அப்துல்லா இப்னு உபைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்போதான் அல்லாஹுடைய தூதரை பற்றி விமர்சிக்க முடியும், எப்போதான் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை விமர்சிக்க முடியும், அப்படி ஆவலாக பார்த்திருந்தவனுக்கு இது மிகப்பெரிய ஒரு தீனியாக அமையுது. அங்கே ஒரு அவதூறை பரப்ப ஆரம்பிக்கிறான். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நஊது பில்லாஹ் எப்படி ஒரு தனியாக ஒரு அந்நிய ஆணோட இருப்பாங்க, எப்படி அவர் இப்படி வந்தாங்கல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, ஆமா, எப்படி ஒரு அந்நிய ஆணோட தனியான முறையில் இருப்பாங்க. அப்ப அந்த சஃப்வானுக்கும் ஆயிஷாவுக்கும் நஊது பில்லாஹ் ஒரு வார்த்தை பரப்ப ஆரம்பிக்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில நபித்தோழர்களும் அவன் பேசுவதை நம்பி அதையும் நபித்தோழர்கள் ஒரு சிலர் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு முதலிய ஒரு சில நபித்தோழர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை, இந்த அவதூறை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை அடைஞ்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எதுவுமே தெரியாது. வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கடுமையான காய்ச்சல், 1 மாதம் காய்ச்சலில் அவதிப்படுறாங்க. அப்போ வீட்டிலேயே வந்து இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸை வந்து அவங்க தான் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு நடந்துச்சு. அப்போ வந்து மதீனா முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஒரு தவறான பேச்சு அந்த முனாஃபிக்கள் பரப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. ஒரு விபச்சாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காதில் கேட்குமோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மொத்தமாக உடஞ்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறி நின்று ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடியே நடக்கு, மதீனாவில் நடக்கு, மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய நபி தோழர்கள் பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம்ல. நபி தோழர்கள் பேசுறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறி சொல்றாங்க, அழுதவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் ஆயிஷாவை நான் அப்படி பார்த்ததில்லை. என்னுடைய குடும்பத்தை பற்றி இப்படி எல்லாம் பேசுறீங்களே, ஆயிஷாவை நான் அப்படி பார்த்ததில்லையே. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தடுமாறி நிற்கிறாங்க. அல்லாஹ் வஹி செய்தியை நிப்பாட்டினான் 1 மாதம். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியும் வரல, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த செய்தியும் வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த காய்ச்சலில் அவதிப்படுறாங்க. இப்படி பரப்பக்கூடிய இந்த 3 பேர் சொன்னல, அதில் ஒரு நபர் தான் மிஸ்தாஹ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் யார் அப்படின்னா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செல்வத்தில் வாழக்கூடியவர். அபூபக்கர் சித்திக் தான் இவருக்கு உணவு கொடுக்கிறார், அபூபக்கர் சித்திக் தான் இவரை பராமரிக்கிறார். இவரை மட்டும் கிடையாது, இவருடைய தாயையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பராமரிக்கிறாங்க. உம்மு மிஸ்தாஹையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பராமரிக்கிறாங்க. இவங்களுடைய செல்வத்தில் வளரக்கூடியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உறவினர்னு சொல்லிட்டு பெத்தெடுத்து அந்த தத்தெடுத்து பிள்ளை மாதிரி இவரை வந்து வளர்க்குறாங்க. அவரும் இந்த அவதூறை பரப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரசூலுல்லாவுக்கே ஒன்றும் புரியலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ரசூலுல்லாக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நபித்தோழர்கள்கிட்டே போய் கேட்குறாங்க. ஒரு சமயத்தில் ரசூலுல்லாவுக்கே சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு அந்த அவதூறு மதீனா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா என் பக்கத்திலேயே அமர்ந்துப்பாங்க. எனக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடிய அந்த அரவணைப்பு அந்த ஒரு மாத காலம் இல்லை. ரசூலுல்லாஹ் வருவாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. எப்பயும் கொடுக்கக்கூடிய அந்த அரவணைப்பை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளலை. ஒரு முறை என்ன ஆகுது, காய்ச்சல் தீர்ந்த பிறகு இது வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. காய்ச்சல் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து என்ன ஆகுதுன்னா, இந்த உம்மு மிஸ்தாஹ் இருக்காங்களா, மிஸ்தாஹுடைய தாய், அவங்க தான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பராமரிப்பில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க கூட வந்து இயற்கை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக போகிறாங்க ஒரு இடத்துக்கு. இப்படி போகும் பொழுது உம்மு மிஸ்தாஹ் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவங்ககிட்ட எப்படி நான் எடுத்து சொல்லுவேன்? இப்படி என்னுடைய மகன் மிஸ்தாஹ் இவரை பற்றி ஒரு அவதூறை பேசுகிறார், எப்படி நான் சொல்லுவேன்? இவருக்கு ஒன்றுமே தெரியாமல் வராங்களே. அவங்க உம்மு மிஸ்தாஹ்க்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்படியே நடந்துக்கிட்டே வராங்க, கால் தவறி கீழே விழுறாங்க. விழும் பொழுது தஸ்தஹ் மிஸ்தாஹ், மிஸ்தாஹ் நாசமாகட்டும்னு சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே, என்னம்மா நீ தவறி விழுந்துட்டு ஓ மேலே தானே தப்பு, உன் பிள்ளையை போய் திட்டுறீங்களே, பத்ரில் கலந்து கொண்டவர் அவர், பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை போய் திட்டுறீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உங்களுக்கு தெரியாது, மிஸ்தாஹ் உங்களை பற்றி நீங்கள் எந்த மிஸ்தாஹை காப்பாற்றுவதற்காக எந்த மிஸ்தாஹை நான் திட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த மிஸ்தாஹ் உங்களை பற்றி என்ன பரப்புறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமாகிடுச்சு. ரொம்ப கஷ்டத்தோடு வீட்டுக்கு ஓடுறாங்க, அழுதவர்களா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நம்முடைய தாய்மார் வீட்டுக்கு போயிடுவா. ரசூலுல்லாஹ் கிட்ட பர்மிஷன் கேட்டு அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ் போக சொல்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க. 2 இரவுகள் ஒரு பகல், 2 நைட்டு ஒரு நைட்டு, ஒரு பகல் முழுக்க அழுகுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்னுடைய ஈரக்குலைகள் வெட்டி வெளியே வந்துடுமோ, நான் அப்படியே மரணிச்சு, அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுவாங்க. அப்படி அழகக்கூடிய அந்த சூழல். 2 நாள் ஒரு பகல் முடிஞ்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லார்கிட்டையும் போய் ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல, என்ன நடக்குது, அல்லாஹும் ஒன்றும் சொல்லலை, மக்களும் இப்படி பேசுகிறாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு நபி தோழர்கிட்டயா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் பேசுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் கேட்பாங்க, என்னுடைய மனைவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரீரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு பணிப்பெண், அவங்கள அழைத்து கேட்பாங்க, பரீராவே ஆயிஷாவுக்கு நீ இவ்வளவு ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கு, நீங்கள் ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மக்கள் எல்லாம் இப்படி பேசுகிறாங்கல்ல. இப்போ பரீரா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் மற்றவங்க பேசுனா பரவாயில்ல, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, நீங்கள் கேட்குறீங்களா? அவங்க எவ்வளோ சின்ன பிள்ளை தெரியுமா? அவங்க மாவை ரொட்டி பேலாய்க்கிறதுக்காக மாவை எடுத்து பிசைவாங்க. அப்படி பிசைஞ்சிட்டு அந்த மாவு மேலேயே படுத்து தூங்கிடுவாங்க. ஆடு வந்து அந்த மாவை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அவ்வளோ சின்ன பிள்ளை, ரொம்ப இன்னசென்ட். மாவை பிணைவாங்க, அது தெரியாமல் அதே மயக்கத்தில் அப்படியே படுத்து அந்த மாவு மேலேயே படுத்து அந்த மாவு பக்கத்தில் படுத்து தூங்கிடுவாங்க. ஆடு வந்து திங்கும். அப்படிப்பட்ட சின்ன பிள்ளையை பற்றி நீங்கள் இப்படி பேசலாம், மக்கள் பேசட்டும், நீங்கள் இப்படி பேசலாமா? ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருத்தராக கேட்பாங்க, ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நான் அப்போ பார்த்தேன், என் பக்கத்தில் அமர்வதை கூட ரசூலுல்லாஹ் வந்து யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷாவே உங்களை பற்றி இந்த மாதிரி செய்தி சொல்லப்படுது,
நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கேட்க முடியுமா? நீங்கள் தவறு செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டுக்கங்க, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் பாவங்களை ஒத்துக்கொண்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டிங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எப்படி இருக்கும் கேட்க? நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் சொல்லதையும் சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கேட்டுட்டு ஒன்றுமே பேச முடியலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அபி அபி என்னுடைய தந்தையே, ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்றாங்க, பதில் சொல்லுங்க. என்ன சொன்னாங்கன்னு கூட சொல்லல, ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்றாங்க, உஜீப் நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ரசூலுல்லாஹ்வுக்கு நான் என்ன சொல்றது? தாயை பார்த்து சொல்றாங்க, யா உம்மி என்னுடைய தாயே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்றாங்களே, என்கிட்ட ஏதோ கேட்குறாங்கல்ல, எனக்கு பதில் சொல்லுங்கள்ல. தாய்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க. இப்போ தாய் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், நான் என்ன சொல்கிறது? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் பேசியதை நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் ஒரு முடிவில் இருக்கீங்க. இப்போ நான் அவங்க எவ்வளோ உடஞ்சிருந்தா இப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் தவறு செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை நம்ப போகிறது கிடையாது. இதுவே நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்குவீங்க, ஆமாம் செஞ்சுட்டேன், உங்களுடைய மனசு நிறைவுபட்டுரும். இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் இதை விட்டுறேன். ஃபஸபுருன் ஜமீல். இந்த யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுடைய மகன்கள் இடத்தில் என்ன சொன்னாங்களோ, ஃபஸபுருன் ஜமீல், ஒரு அழகான பொறுமையை நான் மேற்கொள்றேன். வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். இதில் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ்வுக்கு தெரியும், இன்னல்லாஹ யஅலமு பரி, நான் தூய்மையானது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது போதும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அப்போ நான் அழுக பார்க்குறேன், எனக்கு அழுக கண்ணீர் வத்துருச்சு, கண்ணீர் வரணும். 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அழுது கண்கள்ல இருந்து கண்ணீர் வத்தி விட்டது. அந்த நேரத்தில் அவங்க ரசூல்லா அந்த படுக்கையிலிருந்து இன்னும் எழுந்துக்க கூட இல்லை. அப்படியே சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல்லா அந்த படுக்கையிலிருந்து கூட எழுந்துக்கல. அல்லாஹ் உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கனவு மூலமாக அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான், அல்லாஹ் எனக்கான அந்த சாட்சியை அல்லாஹ் சொல்லுவான் ஒரு கனவின் மூலமாக. குர்ஆன்ல அப்படியே வரும் அந்த ஹதீஸ். குர்ஆன்ல பேசுகிற அளவுக்குலாம் சிறந்த ஒரு பெண்ணாக இல்லை, நான் ஒரு சாதாரணமான பெண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குவான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்காக மட்டும் அல்லாஹ் இறக்குவான். அந்த 9வது சூரத்து நூரில் அந்த 9வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கண்டிப்பான், முஹம்மதே நபியே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி ஆயிஷாவை பற்றி, ஆயிஷாவை பற்றி, ஒரு கற்புள்ள ஒரு பெண்மணியை பற்றி இப்படி ஒரு செய்தி உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஃபுக்ஹுன் அதீம், இது ரொம்ப மகத்தான, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லியிருக்கணும். நீங்களும் ஆயிஷாவை சந்தேகப்பட்டுட்டீங்களே. இந்த செய்தியை பரப்பியவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாசம் உண்டாகிடும், நாளை மறுமையிலும் நாசம் உண்டாகிடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனம். இன்னும் இதில் ஈடுபட்ட அந்த முஸ்லிம்களுக்கு 80 கசையடி தண்டனை மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வழங்கப்பட்டது, ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வழங்கப்பட்டது, ஹஸன் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வழங்கப்பட்டது 80 கசையடிகள். மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ரில் கலந்து கொண்டவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொல்லுவாங்க, இஃபஅலு மா துமர், என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல மட்டும்தான். மனிதர்களுடைய விஷயத்துல
அதை வந்து ஏற்படாது. மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 80 கசையடிகள் அவருடைய முதுகில் வழங்கப்படுது. நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை ஏராளம். ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு மனிதருடைய அந்த குறையை பற்றி பேசுறோம், ஒரு மனிதருடைய கற்பை பற்றி பேசுறோம். ரொம்ப சுவையாக இருக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு. நோன்பு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் அமர்ந்து பேசுறாங்க. பல பள்ளிவாசல் எழுதி ஒட்டுறாங்க, வீணான பேச்சை பேசாதீங்க. ஏன் அப்படி ஒட்டுறாங்க தெரியுமா? தேவையில்லாம பேசுவாங்க. அப்படி பேசிட்டு புறம் பேச ஆரம்பிப்பாங்க, அவருடைய குறையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, அவருடைய கற்பை பற்றி கண் முன்னாடி பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனசை பாதிச்சிச்சு, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ரொம்ப எளிதாக பாவமாகவே தெரிய மாட்டுது, நாவுக்கு சுவையாக இருக்கு, அப்படிதான் சொல்லணும். மற்றவருடைய மானத்தில் விளையாடுவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு அவதூறை பரப்பியதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் 80 கசையடியை கொடுத்தாங்களே. எத்தனை விஷயத்தை நம்ம பேசக்கூடிய, எத்தனை விஷயம் தெரிஞ்சு தெரியாம பேசும். ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டு, ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து அப்படியே பரப்புறது, இவர் அப்படி இவர் இப்படி. ஏன் மற்றவங்களுடைய மானம் நமக்கு? மற்றவங்களுடைய பாவத்தை பற்றி பேசி என்ன கிடைக்க போகுது? என்ன இருக்கு அதுல? இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டிக்குது? ஒரு பெரும் பாவங்களுடைய பட்டியல். அல்லாஹ் பத்ர் சஹாபிக்கு மன்னிப்பு கிடையாதுன்னா, பத்ர் சஹாபிக்கு, பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு நபித்தோழருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னா, நாம பேசக்கூடிய பேச்சுக்களை யோசிக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க நிறைய நன்மை செய்வீங்க. ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, நிறைய புகாரில வரக்கூடிய அறிவிப்பு, அதிகமான நன்மை செய்வான். ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவான், அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை பிடித்தமானதாக இருக்காது, அல்லாஹ் தடுத்த வார்த்தைகளாக இருக்கும். அதனால அல்லாஹ் அவரை நரகில் தள்ளுறான். பேசும் பொழுது சரியான முறையில் பேசும். நம்ம பேச்சை அல்லாஹ்விற்காக அமைத்திருப்போம். யாராவது ஒருத்தர் மற்றவருடைய குறையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரா, அல்லாஹ்விற்காக இதை விட்டு ஒளியுங்கப்பா. ஏன் இப்படி பேசுறீங்க? ஒருத்தர் பேசுறோமா, அப்படியே கூட சேர்ந்தா, அப்படியா பை நான் பேசல, அவர் பேசுனான்னு நான் கேட்டேன், கேட்கவும் கூடாது. அந்த நேரத்தில் தாவா செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன தெரியுமா நன்மை? எவர் ஒருவர் ஒரு மனிதருடைய பேசப்படக்கூடிய அந்த சபையிலிருந்து தன்னை விலக்கிக்கிறாரோ, இப்படி பேசக்கூடாது பாய், இல்லை நான் பேசுவேன், பேசுறாங்களா, அந்த சபையை விட்டு வாங்க. அவங்க கோச்சிக்கிட்டா பரவாயில்ல, உங்க முகத்தை பார்க்கலன்னா பரவாயில்ல, அல்லாஹ்விற்காக செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்னத்தமா பண்ணுவான்? உங்களுடைய முகத்தை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் தூரமாக்கும். நீங்க ஒரு மனிதருடைய பாவத்தை பற்றி, ஒரு மனிதருடைய அந்த அந்தரங்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய, மானம் விளையாடப்படக்கூடிய ஒரு சபையிலிருந்து உங்களை விலக்கி கொண்டால் அல்லாஹ் நரகத்திலிருந்து உங்களை விலக்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பேசும் பொழுது நாவை பேணக்கூடியவர்களாக இருக்கும். இந்த ரமதான் மாதத்தில் அது ஒரு பயிற்சியாக நம்முடைய நாவால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள், திருமறை குர்ஆனை ஓதுவதும், திக்ர் செய்வதும், நல்ல பேச்சுகளை தாவா செய்வதும் மட்டும்தான் நம்முடைய அடிப்படையாக நம்முடைய நாவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கணும். வீணான பேச்சுகளில் ஈடுபட்டு மற்றவருடைய குறைகளை பற்றி பேசி அதனால் நாளை மறுமை நாளில் மன்னிப்பு கிடைக்காமல் நஷ்டம் விளைந்தவர்களாக ஒரு சிலர் அந்த நரகத்தில் தூக்கி வீசப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நபர்களோடு அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானை அதற்கு ஒரு பயிற்சி களமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். ரமதானில் கோபம் வரும் பொழுது நான் நோன்பாளிப்பா சொல்றோமா, அல்லாஹ் பார்க்கிறான்ற அந்த எண்ணம் எவ்வளவு போகுது. உது செய்வோம், தண்ணீரை எடுத்து வாயில ஊற்றுவோம், லைட்டாக முழுங்கிட்டா யாருக்குமே தெரியாது. யாருக்கா தெரியுமா? பக்கத்தில் யார் இருக்காருங்க, லைட்டாக ஒரு டிராப்பை முழுங்கிட்டோம் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிறான்ற ஒரு சொட்டு விடாமல் வெளியே துப்புறோம். அல்லாஹ் பார்க்கிறான்ற அந்த அச்சத்தை அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில், இந்த ரமதான் மாதமே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கியதனால் இந்த மாதம் சிறந்தது. இந்த மாதத்தில் லஅல்லக்கும் தத்தகுன், நீங்க நோன்பு வைங்க, நீங்க இறைச்சவாதிகளாக மாறுவீங்க. அல்லாஹ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இந்த ரமதானிலிருந்து நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை சரியான முறையில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.